பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷத்தில் ஒரு வார்த்தையை கவனிப்போம். பாருங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 29வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். பாருங்கள், ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்குமா. ஏழைகளை விசாரிக்கிற தலைவர்களுடைய சிங்காசனம் என்றைக்கும் நிலைத்திருக்கும். நம்ம என்ன செய்கிறோன்னா, ஏழைகளை புறக்கணித்து பணக்காரர்களையும் கோடீஸ்வரர்களையும் தேடி போகிறோம். அப்போ பணக்காரர்கள் ஒன்றோ ரெண்டோ பேர் தான் இருப்பாங்க, ஏழைகள் அதிகம் பேர் இருப்பாங்க. அப்போ தலைவர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாக விசாரிக்கணும். உண்மையாக விசாரித்தா அவங்க சிங்காசனம் நிலச்சிருக்கும். ஏழைகளை அவமதிக்கிறவருடைய சிங்காசனம் கண்டிப்பாக நிலைத்திருக்காது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் ஏழைகளை விசாரிங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. அது உங்களுக்கு நிலைத்திருக்கிற ஒரு ஸ்தோத்திர ராஜ்யத்தை, சிங்காசனத்தை கொடுக்கும்.